அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்தது பெரிய கொடை இல்லையா? அதை எப்பொழுதும் நம்மளோடு தற்காத்து கொள்வது தான் நம்மளுடைய கடமை. இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எஸ்யா எழுதிய நூல் அதிகாரம் 62 இறைவார்த்தை 5 மற்றும் 8, 9. இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல் உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வதோல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்குள்ளே நாம் இணைந்து நடக்கும்போது அவர் நம்மளை விரும்புகிறார் இல்லையா? ஒரு மன வாழ்க்கைக்குரிய ஒப்பந்தத்துக்கு கொண்டு வருகிறார். அப்படி இந்த மன வாழ்க்கைக்குரிய ஒப்பந்தத்துக்கு நாம் கொண்டு வந்தால் நம்மளை, அப்போ நம்ம ஆன்மா எப்படி இருக்க வேண்டும்? கரை திரையற்று இருக்க வேண்டும். அவரில் எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும் நாம் இல்லையா? உலகப்பிராரம் இல்லாமல் அவரில் நிலைத்திருக்கும் போதுதான் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். மணமகனுக்கு ஒரு நல்ல மணப்பெண் கிடைச்சா எப்போ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அதுபோல் இறைவன் நம்மில் மகிழும்படி அவர் செய்வேன்னு சொல்கிறார். அதை பாருங்கள் 8. ஆண்டவர் தம் வழக்கையின் மேலும் வலிமை மிக்க தம் புயத்தின் மேலும் ஆணையிட்டு கூறியது, உன் தானியத்தை நீ நான் உன் பகைவருக்கு உணவாக கொடுக்க மாட்டேன். உன் உழைப்பால் கிடைத்த திராட்சரசத்தை வேற்றின மக்கள் பருக மாட்டார்கள். இப்போ நாம் உழைக்கிறோம், அந்த உழைப்பு வேறொரு தான் சாப்பிட்றாங்க இல்லையா? அது தெரியும், நம்ம எப்படி உழைக்கிறோம், யார் சாப்பிட்றா அப்படிங்கிறதும் தெரியும் நமக்கு. அப்படி இருக்கும்போது இனிமேல் அவர் என்ன சொல்கிறார்? அவரோடு இணைந்து நடக்கும்போது நம்ம உழைப்பை நம்மளே உண்ணும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன உழைக்கிறோம், அந்த உழைப்பின் பயனை நாமே சுவைக்கும்படி. என்ன உழைச்சாலும் நம்மகிட்ட மிச்சம் இல்லைங்கிற மாதிரி இருப்போம் தெரியுமா? எதுவுமே நாங்கள் உண்ணலை, எதுவுமே நாங்கள் அனுபவிக்கலைன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் இனிமேல் எல்லாமே நம்மளை சார்ந்தே இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அறுவடை செய்தவர்களே அதை உண்டு ஆண்டவரை போற்றுவர். பழம் பறித்தவர்களே என் தூயக சுற்றுமுற்றங்களில் ரசம் பருகுவர். நம்ம விதைக்கிறோம், விவசாயிகள் விதைக்கிறாங்க, அறுவடை செய்கிறாங்க. அப்போ அந்த அறுவடையில் அவங்களுக்கு நிறைய கிடைச்சா தானே அந்த பலன் உண்டு இல்லையா? அதுபோல் இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு வேலை பார்க்குறீங்க, சொந்தமாக வச்சுருக்கீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைவான ஆதாயம் கிடைச்சா தானே உங்களுக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா? எல்லாமே நஷ்டமாக போகுதுன்னா அது கஷ்டம் தானே நமக்கு. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய உழைப்பை வேறொருவர் உண்ணாதவாறு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு என்ன கேட்குறாரு? நீ என்னில் நிலைத்திருக்கும்போது நான் உன்னை மணந்து கொள்வேன். மணமகளுக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். அப்போ நம்ம ஆன்மா நிறைவாக அவரில் நிலைத்திருந்தால் அவர் கொடுத்த வார்த்தை அனைத்தும் நமக்கு நிறைவேற்றுவாரா மாட்டாரா? நிறைவேற்றுவார். அப்போது நம் உழைப்பின் பயனை நாம் உண்ண வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முறை சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, இறை வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு பதில் கொடுத்து நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவரே, அதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருப்பதால் நாங்கள் எக்கவலையும் கொள்ள மாட்டோம் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அந்த நம்பிக்கையில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.